ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, காக்னிசன்ட்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, ஐடி பிடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆஃப் கேம்பஸ் ஹையரிங் ஃபார் 2024 கிராஜுவேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 3 இயர்ஸ் அண்டர் கிராஜுவேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பேன் இண்டியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ சிடிசி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,52,000 தராங்க பர் ஆனம்க்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2024 பேட்சாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 3 இயர்ஸ் ஃபுல் டைம் டிகிரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 3 இயர்ஸ் ஃபுல் டைம் டிகிரி பண்ணியிருந்து 2024 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அங்கே 10th 12th டிப்ளமோ யூஜி இது எல்லாத்துலேயுமே நீங்கள் மினிமம் 60% ஆர் எபோவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணுற டைமில் உங்களுக்கு எந்த ஒரு அரியர்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஷிஃப்ட்டுக்கும் வந்து ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரீலொகேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஸ்கில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டீம் ஒர்க்கராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க ஸ்கில்ஸாக கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2 பிடிஎஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க தெளிவாக. ஸோ இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க இந்த ஜாப் உங்களுக்கு சூட் ஆகுமான்னு. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சப்மிட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.